இளவரசன், வழக்கமாக பாரத பிரதமர் மோடி அவர்களின் தமிழக வருகை, ஒரு அரசு நலத்திட்ட உதவிகள் விழா, அரசு விழா, தொடக்க விழா, இது போன்ற விழாக்களில் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் உற்சாகத்தை விட இன்றைய விழாவிற்கு பொதுமக்களுடைய உற்சாகம் அதிகமாக இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது, தமிழ் மண்ணின் அடையாளமாக இருந்தவர் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனின் மகன் மட்டுமல்ல, எல்லை கடந்து நாடுகளை பேரரசாக, தமிழ் மண்ணின் அடையாளத்தை ஒரு பேரரசாக மாற்றிய பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழனின் 1005ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிலே பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் என்பதை ஒரு நிகழ்வாக பார்க்காமல் தமிழக மக்கள் இதை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய நிகழ்வாகத்தான் தெரிகிறது. காரணம், நமது அடையாளங்களில் மிக முக்கிய அடையாளமாக பார்க்கப்பட்ட ஒரு மன்னரை இன்று பிரதமரின் வருகைக்கு பிறகு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறப்போகிறது என்கிற ஒரு சந்தோஷத்திலும் கூட மக்கள் அங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திருச்சியிலிருந்து புறப்படும் போதுமாகட்டும், அதன் பிறகு அங்கே பொன்னேரியில் அமைந்திருக்கக்கூடிய ஹெலிபேடில் இறங்கிய பிறகும் ஆகட்டும், அங்கே காரில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும், அனைத்திலுமே பொதுமக்கள் ஒரு தன்னெழுச்சியான ஒரு உற்சாகத்தை காட்டக்கூடிய நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், இது ஒரு நலத்திட்ட விழாவோ நிதியுதவி விழாவோ அல்ல. இது மண்ணின் அடையாளமாக விளங்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய விழாவினை, அவருடைய பெயரையும் பெருமையையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான நாளாகத்தான் இந்த பிரதமரின் வருகைக்கான நாளை பொதுமக்கள் பார்ப்பதாக நாம் அறிய முடிகிறது. காரணம், அவ்வளவு உற்சாகம் பொதுமக்கள் மத்தியிலே. அது மட்டுமல்ல, அங்கே மேலதாளங்கள் இசை முழங்க, இன்னொரு பக்கம் ஆன்மீக பெரியோர்கள் ஒரு பக்கம் இருந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நிகழ்விலே பார்க்க முடிகிறது. வழக்கமாக ஒரு பிரதமர் முதல்வரின் வருகை என்றால் கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியும், பொதுமக்களின் வருகையும் இருக்கும். ஆனால் பாரத பிரதமருடைய இந்த வருகையை பொதுமக்கள் தமிழ் மக்களின் ஒரு அடையாளமான நாட்களாக பார்ப்பதற்கான வரவேற்பாகத்தான் இது தெரிகிறது. தற்பொழுது பிரதமர் புறப்பட்ட சில நிமிடங்களில் எந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் விழா அரங்கிற்கு வருவதற்கு, விழா பகுதிக்கு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை விரிவாக சொல்லுங்கள் இளவரசன். கண்டிப்பா தமிழர்கள், நீங்கள் கூறுவதில் பாரத பிரதமர் தமிழர்களின் தனித்துவமான அடையாளத்தின் ஒன்றாக ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் வகையில் தான் பாரத பிரதமரை நேரில் 3 ஆடு திருவாதிரை, அதாவது ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று வருகை தந்துள்ளார். இப்பொழுது தங்ககண்ட சோழபுரத்தில் சாலை ஓரம் 2 புறங்களிலும் ஹெலிகாப்டரில் இறங்கி அவர் வாகனத்தில் வரும்போது மக்கள் ஆர்வத்துடன் வந்ததால் அவர் மெதுவாக கையாட்டியபடி தற்போது வந்து கொண்டிருக்கிறார். தற்போது தங்ககண்ட சோழபுரத்தின் சாலையின் முன்பாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் தொடர்ந்து அவருக்கு மலர் தூக்கியும் கைவெளி ஆட்டியும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதால் பிரதமருடைய வாகனம் மிக மெதுவாக மக்களுக்கு கையெழுத்தவாறு பிரதமர் மோடி வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது தங்ககண்ட சோழபுரம் கோவில் அருகே வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில நீங்கள் சொல்வது போல சோழர்கள் ஆட்சியில் பல்வேறு அரசு திட்டங்களும் சரி, மக்களை கவர்ந்த பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் சோழர்களின் தலைநகராக 250 ஆண்டுகளுக்கு மேலாக இப்ப நாம் இருக்கும் இடம் தங்ககண்ட சோழபுரம் ஆட்சி புரிந்தது. தமிழகம் மட்டுமில்லாமல் வட மாநிலங்களையும் நாட்டின் வெளிநாடுகளிலும் ஆட்சி புரிந்தது இந்த தங்ககண்ட சோழபுரம் என்ற தலைநகரம் தான். அதற்கு முன்பு தஞ்சாவூர் தலைநகராக இருந்தது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு தலையாளில் ஆட்சி அகமது நிலையிலிருந்து ஒரு சில காலம் அந்த தலைநகராக இருந்தது. ஆனால் சோழர்களுடைய ஆட்சியை பார்க்கும்போது சுமார் 250 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சோழர்களின் தலைநகராக தங்ககண்ட சோழபுரம் விளங்கியது என்றால் எந்த அளவிற்கு தங்ககண்ட சோழபுரத்திலிருந்து பல்வேறு வெற்றிகளையும் பல்வேறு நிறுத்தங்களையும் ராஜேந்திர சோழன் அவருக்கு பிறகு வெளிவந்த பல்வேறு மன்னர்கள் ஆட்சி புரிந்திருப்பார்கள் என்று தெரிகிறது. அந்த வகையில பாரத பிரதமர் மோடி நம்மளுடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாகவும் அதுதான் நேரடியாக தங்கை சோழபுரத்தில் அதுவும் ஆதி திருவாதிரை என்கிற பாரத பிரதமரின் நிகழ்ச்சியில அந்த பிரதமரின் நேரில் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்ககண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த சிவலிங்கத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ராஜேந்திர சோழன் தங்கையிலிருந்து கொண்டு குடும்ப நேரம் ஊற்றி தங்கை சிவலிங்கத்திற்கும் மற்றும் ராஜேந்திர தங்கை காண்டான் என்ற ஊருக்கும் நீர் கொடுத்தது போல இப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் தங்ககண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்தது மட்டுமில்லாமல் தங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட குடும்பங்கள் தற்போது சிவலிங்கத்திற்கு தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் தற்போது நேரில் காட்சி கொண்டிருக்கோம். பாரத பிரதமர் மோடி வாகனத்தில் வரும் நிலையில பல்வேறு பூக்களால் மக்கள் சாலை நடைபெறவும் பிரதமர் மோடிக்கு தங்கள் பிரதமத்திற்கு தங்களுடைய தமிழ் மண்ணின் திறமையான உலகிற்கு தலைக்காட்ட வருகின்ற பாரத பிரதமர் மோடிக்கு
சாலைகளில் சென்று வரவேற்கும் காட்சியை பார்க்க முடியாது. சாலையில் இருப்பிடமும் வண்ண வண்ண பூக்களை குறிப்பாக செவ்வந்தி உள்ளிட்ட கல்யாண மலர்களை அவர்கள் தூங்கி வரவேற்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் சாலையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னதாக தங்கள் வாகனத்தின் மூலம் மக்கள் அனைவரையும் இருவரும் உள்ள மக்களிடமும் கைகளை அசைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார் பாரத பிரதமர். அதே சமயத்தில் மக்களும் தங்கள் தங்க கொண்ட சோழபுரமாக கிராமத்திற்கு வருகை சென்று உலக அளவில் இந்த பெயரை பறைசாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் தந்தை கொண்ட சோழனுக்கு தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்ட புதுமை கொண்டு வரப்பட்ட புதுமை நீரை திருமணத்தின் மீது அனுப்பகம் செய்து தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் அந்த பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் தங்களுடைய பரவேசங்களை எழுப்பியும் சாலையில் அந்த மலர்களை தூங்கியும் வரவேற்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நெருக்கடியாளர் தற்போது அந்த காட்சியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது வாகனத்தில் வந்துள்ள பாரத பிரதமர் மோடி அதாவது மக்கள் இருவரும் மக்கள் கூட்டம் வெள்ளமாக இருப்பதால் நெருங்கி ஓடுவதாக தன்னுடைய வாகனத்தை மெதுவாக இயக்கி வருகிறார். அந்த வாகனத்தில் பாரத பிரதமர் மோடி கையில் ரசிக்கிறாரு. சாலையில் இருவரும் உள்ள பெருமகளுக்கு கையாசி மகிழ்ச்சியை தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில தான் பாரத பிரதமர் மோடி இப்பொழுது கோவிலுக்கு முன்னால் கொண்டிருக்கும் நிலையில மேலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மலர் கொண்டு மிகப்பெரும் மலர் கொண்டு பாரத பிரதமரை வரவேற்று கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சி நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் வாகனத்தில் அசித்தவாறு வரும் நிலையில தொடர்ந்து மக்கள் அனைவரும் கூட்டணி பாரத பிரதமர் தமிழர்களுடைய பெருமையை தலைவாக்கு தலைவருக்கு பிரதமருக்கு வாழ்த்துக்கள் எல்லா 11 தேசங்களும் பிரதமருக்கு வாழ்த்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பாரத பிரதமர் வந்து கொண்டிருக்க அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த தகவல் மன்றத்தில் பாரத பிரதமர் வெளியூர் முன்னேற்று தொடர்ந்து காட்சியளித்து வரும் நிலையில பாரத பிரதமர் வாகனம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றி வைத்து அது மட்டும் இல்லாமல்